ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கறிப்பலாவை வச்சு ஒரு 65 செய்யலாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கறிப்பலா 65 செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. கறிப்பலாவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண கறிப்பலாவை தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பலாவை அதில் போட்டு எடுத்துருக்கேங்க. ஒரு கொதி கொதித்ததும் தண்ணி ஏற்றி ரெடியாக வச்சுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்து நான் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது 65 செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கரெக்டான அளவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துருக்கிற கறிப்பலாவுக்கு கோட்டிங் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் நான் மிக்சியில் கோர்ஸாக ரன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். கம்மியான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால இது அவ்வளோ ஃபைனாக அரைக்காது. அதனால் நான் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து அரைக்கிறேங்க. இப்போ இதை அரைக்கலாம். நான் எடுத்து வச்ச மசாலா இஞ்சி பூண்டை இப்போ கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி தேவைப்படாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாங்க. ரேட் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கறிப்பலாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நாம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடரில் சேர்த்துக்கலாங்க. ரவை, மைதா, கார்ன்ஃப்ளவர். இது பத்தலைன்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பூசின மாதிரி கோட்டிங் இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் கறிப்பலால ஒட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறிப்பலாவோட மசாலா, கார்ன்ஃப்ளவர், ரவா, மைதா எல்லாத்தையும் கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. டேஸ்ட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். 65 போட ஆரம்பிச்சிடலாம். ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கையில் வேணாலும் எடுத்து போடலாம், இல்லை ஸ்பூனில் கூட போடலாங்க. போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பக்குவமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே கூட போட ஆரம்பிச்சிடலாம். அதை நம்ம ரெடி பண்ணுற மிக்ஸை வச்சு தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் 65க்கான மசாலா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்போ உடனே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர், கேபேஜ் இதில் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் காளானில் போடலாம், இதுலேயும் போடலாம். நமக்கு எது பிடிக்குமோ, நம்ம வீட்டில் யார் எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிளை மட்டும் மாற்றிக்கலாங்க. கறிப்பலால் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில, இதுலேயும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். லைட்டாக திருப்பி விடலாங்க. இன்னும் வேகணும், நம்ம திருப்பி மட்டும் விடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரெடியான 65 ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு ரெடி எடுத்துக்கலாங்க. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் நம்மளோட கறிப்பலா 65 அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் லெமன் போடுறதுனால போட்டுக்கலாம், வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சாட் மசாலா மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நீங்கள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் வேணாங்கிறவங்க இதில் புளிப்பு இருக்கும் சாட் மசாலாவில், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் மேலே ஆனியன் போட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் பிடிக்குன்னா கூட இதுக்கு மேலே நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக செமையாக நம்மளோட கறிப்பலா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.